வெல்கம் டு கிராக் டிஎன்பிஎஸ்சி. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 2 பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டைப் 4 எஃபிஷியன்சி மெத்தட். ஸோ இது என்ன அப்படின்னா, A is twice as good workman as B and together they finish a piece of work in 14 days. ஸோ in how many days can A alone finish the workன்னு கேட்டிருக்காங்க. ஸோ A வந்து Bயை விட twice efficientன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A is equal to 2B. Then A can do a work in half the days taken by B. ஸோ A வந்து ஒரு ஒர்க்கை 10 டேஸில் முடிப்பாங்க அப்படின்னா அதே ஒர்க்கை B வந்து 20 டேஸில் முடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, A மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுப்பாங்க, சப்போஸ் A அண்ட் B சேர்ந்து ஒர்க் பண்ணால் 14 டேஸ் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ A வந்து X டேஸ், B வந்து 2X டேஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ டுகெதர் வந்து அவங்க எவ்வளோ டேஸ் எடுத்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க, 14 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A + B = 14 டேஸ். ஸோ A எவ்வளோ, ஃபார்முலா மெத்தடில் இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x/y/x + y. ஸோ இங்கே x வந்து A, y வந்து B. ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஏவோட வேல்யூ எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஒய்க்கு பதிலாக பியோட வேல்யூ 2xை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x × 2x/x + 2x = 14. ஸோ 2x² / 3x = 14 வரும். ஸோ x கேன்சல் ஆகிடும், 2 and 14 கேன்சல் ஆச்சுன்னா அங்கே 17 வரும். ஸோ x = 7 × 3 = 21 வரும். ஸோ A வந்து x டேஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ A = 21 டேஸ். நெக்ஸ்ட்டு அதே மெத்தடில் இன்னொரு சம் பார்க்க போகிறோம். A works twice as fast as B. If B can complete your work in 12 days independently, the number of days in which A and B can together finish the workன்னு கேட்டிருக்காங்க. ஸோ A வந்து x டேஸ், B வந்து 2x டேஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, B alone can complete your work in 12 days independently கொடுத்துருக்காங்க. ஸோ B is equal to 12 days. ஸோ that is equal to 2x. ஸோ x = 6ன்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, A + B ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ A வந்து 6, B வந்து 12ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ A + B = x × y/x + y ஃபார்முலா மெத்தடில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ x வந்து 6, y வந்து 12. ஸோ 6 × 12/6 + 18. ஸோ 6 × 12/18 கிடைக்கும். ஸோ 18 12 கேன்சல் பண்ணால் 3 மேலே 2 வரும். ஸோ 3 6 கேன்சல் பண்ணால் மேலே 2 வரும். ஸோ 2 × 2 நமக்கு வந்து 4 டேஸ்ன்னு கிடைக்கும். ஸோ A and B can complete the work in 4 days. நெக்ஸ்ட்டு அதே மெத்தடில் இன்னொரு சம். A and B can do a work in 7 days. A is 1/3/4 as efficient as B. The same job can be done by A alone in how many daysன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A is equal to 1/3/4 of Bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணால் 4 × 1 + 3/4ன்னு கிடைக்கும். ஸோ 7/4 Bன்னு கிடைக்கும். ஸோ A வந்து x டேஸ், B வந்து 7/4 × x. ஸோ டினாமினேட்டரில் இருக்க 4 வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் 4x 7xன்னு கிடைக்கும். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, A and B can do a job in 7 daysன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A + B = 7 days. ஸோ A வந்து 4x, B வந்து 7x. ஸோ இதை வந்து ஃபார்முலா மெத்தடில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x × y/x + y. ஸோ A × B/A + Bன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 4x × 7x/4x + 7x = 7ன்னு கிடைக்கும். ஸோ x கேன்சல் ஆகிடும், 7 கேன்சல் ஆகிடும். ஸோ 4x = 11ன்னு கிடைக்கும். ஸோ x = 11/4ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதே டைரெக்டாக ஆன்சரில் இருக்கும், ஆர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் சேஞ்ச் பண்ணி இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப் 5. டைப் 5 என்ன பார்த்தோம், 3 மென் கொடுத்துருப்பாங்க. A, B, C 3 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட தனித்தனியாக அவங்க ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுற டேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ டேஸ் எடுத்துப்பாங்க அப்படின்றத இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
இதை வந்து நம்ம எல்சிஎம் மெத்தடில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஏபிசின்னு 3 மென் கொடுத்துருக்காங்க. ஏ எவ்வளோ டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, பி எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, சி வந்து எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஏபிசி கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24 days, 6 days and 12 days respectively. Working together they will complete the same work. ஸோ இந்த 24, 6 and 12க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் நமக்கு வந்து 48ன்னு கிடைக்கும். ஸோ 24 into 2 48, 6 into 8 48 and 12 into 4 48. ஸோ ஏ வந்து 1 டேயில் 2 parts ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பி 8 and சி 4 கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2 + 8 + 4 = 14 நமக்கு கிடச்சிடும். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சேர்ந்து ஒர்க் பண்ணால் 1 டேயில் 14 parts ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான் அர்த்தம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 டேயில் 14 parts ஆஃப் த ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா டோட்டல் எவ்வளோ டேஸ் அவங்களுக்கு 48 ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா டோட்டல் ஒர்க் பை 1 day ஒர்க். ஸோ 48/14 வந்து. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஒன் மிஸ்சலேனியஸ் விட்டுதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. M1D1/W1 = M2D2/W2. அது ரிலேட்டடான சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து 10 men can cut 8 trees in 16 days. In how many days can 6 men cut 10 treesன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மென் வந்து 10, 16 டேஸு. ஸோ W வந்து 8 trees. M2 வந்து 6 menன்னு கொடுத்துருக்காங்க. டேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 6 into D2 by 10 ட்ரீஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 8யும் 16யும் கேன்சல் பண்ணால் 2, 2யும் 6யும் கேன்சல் பண்ணால் 3. ஸோ D2வை ஒரு சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடில் கொண்டு போய்க்கலாம். ஸோ D2 = 100/3 நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 100/3 days. Next அதே மெத்தட் தான். 5 math viewers can be 5 maths in 5 days at the same time. How many maths will be won by 10 math viewers in 10 days கேட்டாங்க. ஸோ ஃபார்முலா எழுதிப்போம். M1D1/W1 = M2D2/W2. ஸோ men வந்து 5 into number of days வந்து 5, work வந்து 5 maths. 5 viewers into days வந்து 5 days by 5 maths = M2 and M2 வந்து 10 man எவ்வளோ 10 man into days வந்து 10 கொடுத்துட்டாங்க. எவ்வளோ மேத்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 5 and 5 கேன்சல் ஆயிடும். 10யும் கேன்சல் பண்ணால் 2 வந்துடும். 5யும் 10யும் கேன்சல் பண்ணால் 2 வந்துடும். ஸோ W வந்து இந்த சைடு நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துட்டா W2 = 5 அந்த சைடு போச்சுன்னா 2 into 10 into 2 20. 2 into 2 into 5 நமக்கு கிடச்சிடும். ஸோ 4 into 5 வந்து ஆன்சர் வந்து 20 மேத்ஸ் கிடச்சிடும். ஸோ 20 மேத்ஸ் அதே டைமில் ரிவ்யூ பண்ணிப்பாங்க அப்படின்றத அர்த்தம். ஸோ இதில் இன்னொரு சமம் பார்க்கலாம். 3 spiders make 3 webs in 3 days. Then 1 spider will make 1 web in how many days ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா மெத்தடில் 3 into 3 days by 3 webs = 1 web into 1 spider into days by 1 web. ஸோ 3 கேன்சல் ஆகிடும். ஸோ D2 = 3 days நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். 18 men into 10 days by 900 books = men நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ M into days வந்து 12 by books வந்து 600. 0 0 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 9 and 6 கேன்சல் பண்ணால் 3 2ன்னு வரும். ஸோ 3யும் 18யும் கேன்சல் பண்ணால் 6ன்னு வரும். இங்கே 2யும் 12யும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 6யும் 6யும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ M2 = 10ன்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.